ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வகர நிவர்த்தியானது அடைந்திருக்கிறாரு. இவர் வகர நிவர்த்தி அடைந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்கணம் மீனனா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு சனி வகர நிவர்த்தினால எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான அந்த தாள்களை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக நவக்கிரகங்களில் முதன்மையாக கிரகமாக கருதப்படுவது சனிதான். ஏன்னா சனி நினச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் ஆட்டி படைப்பார். சனிக்கு அந்த பவர் இருக்குது. கடவுளையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி ஒருவருக்கு இருக்குன்னா அது இந்த நவக்கிரகங்களில் சனியை சொல்லலாம். இதனால் ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க கூட சனினாவே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா சனி அந்த மாதிரி ஆட்டி வைப்பார். பொதுவாக வேத ஜோதிடத்துடைய நீதிமானாக சனி பகவான் திகழ்கிறாரு. இவர் மகர மற்றும் கும்ப ராசிகளுடைய அதிபதியாக இருக்கிறாரு. இவர் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டு வரை பயணிப்பார். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் மாறுவார். தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வராரு. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி தனது சொந்த ராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் அந்த ராசியில் வகர நிலையில தன்னால் பயணித்துட்டு வந்துட்டு இருந்தார். இந்த நிலையில் நவம்பர் 5ஆம் தேதி என்ன ஆச்சுன்னா, சனி பகவான் வகர நிவர்த்தி அடைந்து தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியிலே நேர்கதியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சனியுடைய வகர நிவர்த்தி அடைந்ததுனால இதன் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கும். அதன்படி சனி வகர நிவர்த்தி அடைந்ததுனால மீன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா மோசமாக இருக்குமாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மேஷத்துலேருந்து கும்ப வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த ராசிக்காரங்களாம் உங்கள் ராசிக்கு வீடியோ ஒன்றுனா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ராசிக்கு சனி வகர நிவர்த்தியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. மீன ராசிக்காரங்க உங்களுக்கு 2வது வீட்டில் சனி வகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியுடைய முதல் கட்டத்தில் பயங்கர மாற்றமானது ஏற்பட போகுது. ஏன்னா 7.5 சனியுடைய முதல் கட்டம் நடந்துட்டுருக்கு. இந்த கட்டத்தில் 2வது வீட்டில் சனி வகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு. இதன் விளைவாக வருமானம் குறைந்து செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதை விட திருமண வாழ்க்கை மன அழுத்தம் நிறைந்ததாக இருக்கும். பணியிடத்தில் புதிய மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நேரிடும். ஆரோக்கியத்தில் கவனம் குறையலாம். இதன் மூலம் நிறைய மருத்துவ செலவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் கொஞ்சம் ரிஸ்க்கு இருக்குது. கவனமாக செயல்படணும். என்னடா இப்படி பயமுறுத்தனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். ஸோ என்னங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ சொன்னதை தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம். அதனால் பணிகள் மழை போல் குவியலாம். ஸோ மழை போல் குவிந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்படக்கூடாது. அதை எப்படி பிளான் பண்ணி சரி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா அதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். உத்தியோகத்தில் முன்னேற்றம் மந்தமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்கு, உங்கள் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கு கண்டிப்பாக இது ஒரு சிறந்த நேரம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்க. கிடைக்கக்கூடிய வேலை உங்கள் இலக்குகளோடு ஒத்துப்போகிறது என்பதை உறுதிப்படுத்த முழுமையான ஆராய்ச்சி கரெக்டாக செய்து செயல்படுங்க. சக பணியாளர்கள் பிரச்சனைக்கு காரணமாக இருக்காமல் உங்கள் பணி சூழலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் நிபுணத்துவம் மற்றும் தகவமைப்பு திறனை வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். கற்றல் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்க. எதிர்மறை எண்ணம் தவிருங்க. பொறுமையாகவும் நெகிழ்ச்சியோடு இருங்க. நீங்கள் திறமையோடு செயலாற்றுவதற்கு அதுவே போதும். குறித்த காலத்திற்குள் பணியை முடிக்க முடியுமா என்று ஆராய்ந்து செயல்படுங்க. உங்களுடைய செய்து முடிக்க முடியும் பணிகளை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கொள்வது தான் உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் உங்களால் செய்து முடிக்க முடியும் என்ற பணிகளை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு செய்ய பாருங்கள். இது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லப்பட்ட மாபெரும் எச்சரிக்கை. அப்புறம் உங்களுடைய காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னா, சமீப காலமாக அன்புக்குறிகளோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம்.
அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அனுசரித்து நடந்து கொள்ளணும். அப்போ தான் உறவை வலுப்படுத்த முடியும். உங்கள் துணையோட ஒளிவு மறைவின்றி பேசுங்க, வெளிப்படையாக பேசுங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் காது கொடுத்து கேளுங்க, வதந்திகளை தவிருங்க, உங்கள் இலக்குகள் மட்டும் கவனமாக வைங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அப்போ தான் இணுக்கமான உறவை பராமரிக்க முடியும். உறுதியான நட்பு வளர்ப்பதில் கவனம் செலுத்துவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். காதலர்கள் கூட கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். உங்கள் காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு முன் ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்து கொள்ள முன்னுரிமை கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் மனசோர்வுக்கு வழிவகுக்காது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. தகவல் தொடர்பு மற்றும் சமரசத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்களுடைய உறவுகளை வலுப்படுத்தலாம். உங்கள் அன்புக்குறிகளோடு நெருக்கமாகவும் உணரலாம். ஸோ இந்த காதல் குடும்ப உறவில் நான் சொன்னதுக்கேற்ப இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் செயல்படுங்க. அப்புறம் உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த சனி வகர நிவர்த்தி காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் எழலாம். அமைதியாக இருங்க மற்றும் வெளிப்படையாக பேசுங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்தை கேளுங்க மற்றும் உங்கள் சொந்த தேவைகளை தெளிவாக வெளிப்படுத்துங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துங்க. வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. உங்களுக்கு அமைதி தரக்கூடிய தீர்வுகளை கண்டறிய ஒன்றாக இணைந்து வேலை செய்யுங்க. இது சுய பரிசோதனை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான நேரமாகவும் இருக்கலாம். உங்களுக்கான வலுவான அடித்தளத்தை அமைப்பதில் கவனம் செலுத்துங்க. உங்கள் எண்ணங்கள் மற்றும் குறிக்கோள்களோடு உண்மையாக ஒத்துப்போக ஒருவரை அடையாளம் காணக்கூடிய நீங்கள் தயாராக இருங்க. எந்த உறவுலையும் கருத்து வேறுபாடுகள் சகஜம். தகவல்கள் தொடர்பு மற்றும் புரிதலுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வலுவான பிணைப்பை உருவாக்கி கொள்ளலாம். அதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கை வலுவானதாக மாறுவதற்கு நான் சொன்னது போல் நடந்துக்குங்க. அப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வகர நிவர்த்தி காலத்தில் நீங்கள் நிதி நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கிய முடிவுகளை நிதி சார்ந்து எடுக்கும்போது கவனமாக எடுக்க வேண்டும். பட்ஜெட்டை அமைத்து அதன்படி வரவு செலவு மேற்கொள்வது நல்லது. செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்புகளை தேடுங்க. கடன் வாங்குறதுக்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க. புதிய வணிக முயற்சிகள், முதலீடுகள் அல்லது விரிவாக்க திட்டங்களை கருத்தில் கொண்டு சந்தையை அறிந்து அதில் உள்ள அபாயங்களை புரிந்து கொண்டு நிதியில் செயல்படுங்க. சனி ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பை குறிக்கிறது. நீங்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டும். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும். உங்கள் உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். புத்திசாலித்தனமான நிதி முடிவுகள் எடுப்பதில் கவனம் செலுத்துங்க. எதிர்காலத்திற்கான உறுதியான அடித்தளத்தை உருவாக்குங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, பாடங்களை படிக்க தெளிவான அட்டவணை அமைத்து அதன்படி செயல்படுங்க. இது உங்களை ஒருங்கமைத்து ஊந்துதலாக வைத்திருக்கும். உங்கள் கவனத்தை பராமரிக்கவும் கவன சிதறல்களை தவிர்க்கணும். உதவி கேட்க பயப்பட வேண்டாம். பாடங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஆசிரியர்களை அணுகணும் அல்லது நிபுணர்களிடமிருந்து வழிகாட்டலை பெறணும். போட்டித் தேர்வுகளை இந்த டைம் கொண்டவர்கள் வெற்றிக்கு தேவையான கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மேற்கொள்ளணும். விடாமுயற்சி மற்றும் தெளிவான திட்டத்தோடு நீங்கள் எந்த தடைகளையும் கடந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். குறிப்பாக ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆய்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்புவோர் அவர்களை புதிய உயரத்திற்கு உயர்த்துவதற்கான சரியான பல்கலைக்கழகத்தை இந்த டைம் தேர்ந்தெடுத்து போங்க. அப்போ தான் வெற்றி பெற முடியும். ஸோ மாணவர்களுக்கும் சவால்கள் நிறைந்து இருக்குது. அப்புறம் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்க. யோகா அல்லது விறுவிறுப்பான நடைப்பயிற்சி போன்ற வழக்கமான உடற்பயிற்சிகள் செய்து மன அழுத்தத்தை குறைங்க. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த சிறந்த வழி இதுதான். அனைவரும் விரும்புவது நல்ல ஆரோக்கியமே. எனவே மது அருந்தாதீங்க மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிருங்க. அதற்கு பதிலாக ஏராளமான பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் கொண்ட சத்தான உணவுகளில் கவனம் செலுத்துங்க. முதுகு பிரச்சனைகள் கவலையாக இருக்கும். உங்களுக்கு அவுசரியம் ஏற்படும். மருத்துவ நிபுணரை அணுகுங்க. சிறு உபதைகள் ஏதேனும் ஏற்பட்டாலும் சாத்தியமான பிரச்சனைகள் ஆரம்பித்தாலே கண்டறிய வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு முதல்ல அதை பண்ணிடுங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை கவனித்துக் கொள்வதன் மூலம் சவால்களை வெல்லவும் வலுவாகவும் இருக்க முடியும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை ஸ்பெஷலாக கவனிச்சுக்குங்க. ஸோ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. மீன ராசிக்காரங்க இந்த சவால்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுனால தான் சனி வகர நிவர்த்தி டைமில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதை மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.